கள்ளச்சாராயம் விற்கிறதுல முதலிடம், கள்ள ஓட்டு போடுறதுலயும் முதலிடம், லஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ ஏதோ 1,38,000 பேருக்கு கொடுக்க போறாங்களாம். குடும்ப பெண்களுக்கு கொடுத்தீங்க. பாராளுமன்ற தேர்தல் வருதுங்கிற காரணம் இந்த குழந்தைக்கு தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் விஜய ராமச்சந்திரன் அப்படின்னு நம்மளுடைய தலைவர் பேரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் மருத்துவர் கோபால மேனன் ராமச்சந்திரன் அவருடைய பேரையும் இணைத்து வைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம். முதல்ல கொஞ்சம் மன்னிக்கவும், கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். ஏன்னா மழைனால எல்லா பக்கமும் மழை, மீட்டிங் கொஞ்சம் தள்ளி லேட்டா ஆரம்பிச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா எனக்காக இந்த மழையும் பொருட்படுத்தாம உட்காந்துட்டேன். இந்த பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளும் பெண்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க முதல் மாற்றி இன்னைக்கு அஇஅதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய பாரதம், ஃபார்வர்ட் பிளாக், எஸ்டிபிஐ, மருதசேனை ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திச்சோம். இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நான் இழந்தாலும் விருதுநகர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் விருதுநகர் மக்கள் மனதில் ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா சரிங்க, இல்ல இல்ல தோத்துட்டான். சரி சரி, அதுதான் நான் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் யாரு ஜெயிச்சாங்க, எந்த கூட்டணி ஜெயிச்சாங்க, எந்த கட்சி ஜெயிச்சதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியும், ஒளிச்ச நிர்வாகிகள் தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி அது புது தேவையில்லை. நான் இப்ப அதை பேசி அரசியலாக்க விரும்பல. மக்களே உங்களுக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும், புரட்சி தலை அம்மாவுக்கு தெரியும், நம்ம கேப்டனுக்கு தெரியும் யாரு ஜெயிச்சாங்கன்ட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்தவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். இந்த இரண்டு தலைவர்களுமே மக்களுக்காக தன் சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்சு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தலைவர்கள். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம தொகுதி மக்கள், நம்ம கூட்டணி நிர்வாகிகள் இன்னைக்கு நம்ம வெற்றியை அவங்களுக்கு தானமா கொடுத்துட்டோம். அதுதான், வேற எதுவும் ஸ்பெஷாலிட்டி இல்லை. நம்மளோட வெற்றியை அவங்களுக்கு தானமா கொடுத்துட்டோம். ஆனால் இது என்னோட முடிவல்ல, இதுதான் என்னுடைய ஆரம்பம். இன்னைக்கு 40 தொகுதியில ஜெயிச்ச திமுக அரசு இன்னைக்கு ஒரு என்ன பேசிட்டு இருக்காங்க, டெல்லிக்கு போய் அரைச்சமாவே தான் இன்னும் அரைச்சிட்டு இருக்காங்க. எதுவும் புதுசா எதுவுமே அவங்க பேசல. கடந்த 10 வருஷமா என்ன இது அதே தான் இப்பயும் பேசுறாங்க. புதுமே என்ன கொண்டு வந்தாங்க இந்த மக்களில், என்ன பேசினாங்க இந்த மக்கள்? போன உடனே முதல்ல பேசுறது நீட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கிறவங்க, இல்ல அந்த டாக்டர் படிக்கிற மெடிக்கல்ல படிக்கிற அந்த பிள்ளைங்க, அதை நோக்கி இருக்கிறவங்க யாருமே நீங்க நீட்டு பிரச்சனையை பேசுறது இல்லை. யாரெல்லாம் நீட்டை பத்தி படிக்காம இருக்காங்களோ அவங்க தான் நீங்க நீட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நீட்டு படிச்சா டாக்டர் ஆகலாம், டாக்டர் படிக்கிற பசங்க நீ யாரும் நீட்டை பத்தி பேசல. இன்ஜினியரு, மற்ற தொழில இருக்கிறவங்க நீட்டை பத்தி பேசி தேவையில்லாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷமும் இதே நிலைமைதான், இப்பயும் இதே நிலைமைதான். இன்னைக்கு போற வழியில திமுக என்ன பண்ணல, என்ன சொல்றாங்க, இன்னைக்கு நான் சொல்லல, அவங்க துரைமுருகன் ஐயாவே சொல்ற, எம்பி என்ன போய் டீ சாப்பிடுறோம், வடை சாப்பிடுறோம், இதுதான் பார்லிமெண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துருவாங்க. இதை திமுக காரன் அவங்களே சொல்றான். நீ நான் ஒண்ணு புதுசா சொல்லல. அண்ணன் துரைமுருகன் அவர்களே இது ஒரு மேடையில பேசியிருக்காரு. இன்னைக்கு இதே நீங்க நாங்களும் இன்னைக்கு வந்து நான் ஜெயிச்சு நாங்க எம்பியா நீங்க நான் போய் உட்கார்ந்து நிச்சயமாக இன்னைக்கு நான் திமிர்ல சொல்ல, உண்மையிலே சொல்றேன். நீங்க திமுக 39-40 பேரையுமே உண்டுல நான் பண்ணிருப்பேன். என்னால முடியும்.
கண்டிப்பாக முடியும். இது ஆணவ பேச்சுன்னு யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. திறமையான பேச்சு உண்மையிலே முடியும். ஏன்னா அவங்க பொய் சொல்றவங்க அவளை தைரியமா பேசுறப்ப உண்மையை பேசுற நம்ம எதுக்கு பயப்படுறோம்? பொய் பேசுறவங்களே அவளை தைரியமா பேசி ஆட்சி அமைக்கிறப்ப உண்மையை பேசுற நம்ம எதுக்கு பயப்படுறோம்? கண்டிப்பாக நம்மளால எல்லாமே செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு, நான் வெறும் 4000 ஓட்டுல நான் வாய்ப்பை விட்டு 4 வருஷம் வாழ்க்கை பின்னாடி போயிடுச்சு. அது மக்களுக்கு கொஞ்சம் சிந்திருச்சுன்னா உங்களோட வாழ்க்கை 4 வருஷம் முன்னாடி இந்த விருந்தினர் வாக்காளர் பெறும் மக்களுக்கு நான் கொண்டு வந்திருப்பேன். கண்டிப்பா அது நடந்திருக்கும். சரி, இல்ல ஜெயிச்சது நம்ம தானே, நம்மளுக்கு தெரியும். ஆனா எங்க முன்னாடி எம்பியா நான் பேசலையே, விபியா தானே பேசிட்டு இருக்கேன், விஜய் பிரபாகரன் தானே பேசிட்டு இருக்கேன், எம்பியா நான் பேசல. அததான் சொல்றேன், பதவியை கண்டு ஆசைப்படுறவங்க நாங்க இல்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கேப்டனோட மகன் நானு, எதுக்குமே ஆசை இல்லை. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். நிச்சயமாக உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா அருப்புக்கோட்டையில இது எங்க சொந்த ஊர், சொந்த மண்ணு. கேப்டன் பிறந்து ராமானுஜபுரம் அருப்புக்கோட்டையில தான். இது எங்கள் சொந்த ஊர். இந்த ஊருக்கு என் சொந்த தொகுதி. கேப்டன் அருப்புக்கோட்டையில பிறந்து மதுரைக்கு போயிட்டு சென்னைக்கு போய் மறைந்தார். இன்னைக்கு நான் சென்னையில பிறந்து மதுரைக்கு வந்து நீங்க அருப்புக்கோட்டை இங்க தொகுதிக்கு வேட்பாளர் வந்து நின்றது உங்களாலதான். தேர்தலுக்கு முன்னாடி விஜயகாந்த் மகனா நான் தேர்தல நின்னேன். ஆனா தேர்தலுக்கு அப்புறம் விஜய பிரபாகரன் அடையாளம் கொடுத்து இந்த விருந்தினர் வாக்காளர் பெருமக்கள் அருப்புக்கோட்டை மக்களுக்கு தனித்துவமே அதுல இருக்கு. ஏன்னா இருந்த 6 தொகுதியிலுமே அதிகமா லீடிங் கொடுத்தது அருப்புக்கோட்டை தொகுதி மக்கள் தான். நீங்க தான் எனக்கு முதல் எஜமா, நீங்க தான் முதல் கடவுள் எனக்கு. இன்னைக்கு எல்லாருமே நீங்க தான் அன்னைக்கு எல்லாருமே தேர்தல் அப்போ பெருமையா பேசணும். அருப்புக்கோட்டை மக்கள் வந்து தம்பியை விடல, தூக்கி நிறுத்திட்டாங்க, 15000 ஓட்டு லீடிங்ல தம்பியை கொண்டு வந்தாங்க. அது மக்களால் உங்கள் தான் பெருமை சேரும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் உங்க வீட்டு மகனாக, உங்க வீட்டு பிள்ளையாக, உங்க தம்பியான உழைக்க தயாரா இருக்கும். அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான். இது வந்து என்னோட நன்றி கூட்டத்துக்காக நான் பேசுற உரையை நான் பார்க்கல. 2026 தேர்தல் முதல் பிரச்சார கூட்டமா தான் இதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கு தேமுதிக அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெறும். அடுத்த தேர்தல்ல நமக்கான காலம் வருது, கண்டிப்பா வருது. அருப்போட நிக்கணுமா? அருப்புக்கோட்டை தொகுதி நம்ம கூட்டணிக்கு தான். அதை எப்படி நம்ம பார்ப்போம். அதனால வரவேற்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் இந்த சின்ன வயசுல அரசியலுக்கு எதுக்கு வந்தேன்? நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். இனி உங்களுக்காக மட்டும்தான். என்னோட சொந்த பிரச்சனை, என்னோட சொந்த வாழ்க்கை, இது கூட எதுவுமே நான் ஆரம்பிக்கல. எல்லாமே ஓரம் வச்சிட்டேன். உங்களுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்ற இந்த விஜய பிரபாகரன் இறங்கி இருக்கேன். வெற்றி தோல்வி வரும், அதுக்காக பயப்பட மாட்டேன். நீங்க கடைசி வரைக்கும் கூட நின்னாலே எனக்கு போதும், வேற எதுவும் வேணாம். நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றேன், எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து எனக்கு 1 ரூபாய் வேணாம். எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து எங்க தொண்டர்கள், இந்த ரசிகர், அவங்க என் கூட இருந்தாலே எனக்கு போதும். எனக்கு வேற எந்த காசு வேணாம், எந்த பணமும் வேணாம். நீங்க என் கூட இருந்தாலே போதும். நான் உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருப்பேன். நீங்க கவுன்சிலராக, மேயராக, எம்பியாக, எம்எல்ஏ நீங்க உள்ள போங்க. உங்க பின்னாடி இருந்து வேலை பார்க்க நான் தயாரா இருக்கேன். நான் போறது முக்கியம் இல்ல, உங்க பின்னாடி நான் இருந்து வேலை பார்க்க நான் தயார். ஏன்னா இவ்வளவு கஷ்ட காலத்துல இந்த கட்சியை நீங்க தூக்கி நிறுத்துறீங்க எங்க தொண்டர்கள். உங்களுக்காக தான் நான் இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் சரி உங்களுக்காக மட்டும்தான் இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கேனே தவிர எனக்காக இல்லை. இந்த விஜயகாந்த் மகனுக்கு அறிமுகம் செய்யறதுக்கு 1000 மேடைகள் இருக்கு, 1000 வழிகள் இருக்கு, எத்தனையோ இடங்கள் இருக்கு. அதெல்லாம் இல்லை. இந்த வாரிசு அரசியல் எவ்வளவு பேர் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு வாரிசு அரசியல் பேசுறவங்களுக்கு சொல்றேன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும். ஏன்னா அவங்க தாத்தா 6 வாட்டி சிஎம், உங்க அப்பா முதலமைச்சரா இருக்கும் போது அவர் உள்ள வந்தார். இன்னைக்கு இருக்க மற்ற தலைவர்கள் எல்லாமே மற்ற கட்சி நடத்துறாங்க, அவங்க ஒரு பொறுப்புல இருக்காங்க. ஆனா இந்த விஜய பிரபாகரன் நான் வரும்போது, இன்னைக்கு எங்க அப்பா வந்து ஒரு உடம்பு சரியில்லாதப்போ நான் கட்சிக்குள்ள வந்தேன். நான் கட்சிக்குள்ள வரும்போது எங்களுக்கு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, யாரும் இல்லை. எனக்கு நான் சம்பாதிக்கல, எங்க அப்பாவோட சொத்து எல்லாம் மக்களுக்கு. எதை பத்தியும் பயப்படாம எங்க அப்பாவோட கொள்கை, எங்க தொண்டர்களுக்காக நான் கூட வந்து நின்று எதுவாக இருந்தாலும் பார்த்து நான் சரிக்கு மழு நின்று இன்னைக்கும் இந்த மக்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கிறோம். அது மக்களை நீங்கள் சிந்திக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக தான் நான். அதனால் வரவேற்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அதிமுக, தேமுதிக கூட்டணி நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்காக இவ்வளவு நேரம் மழையின் பொருட்படுத்த எனக்காக இருந்து இந்த பேச்சை கேட்டு உங்க எல்லாருக்குமே மீண்டும் 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 நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.